உங்களுக்கும் எனக்கு நடுவா எதுவுமே வரக்கூடாது. உங்களை துக்கப்படுத்துகிற எதையும் நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க தான் எனக்கு முக்கியம்னு நீங்க ஒப்பு கொடுத்துட்டா ஆண்டவர் கூட இருப்பார். சில சமயத்துல நமக்கும் ஆண்டவருக்கு நடுவா சில மனிதர்கள் வந்துருவாங்க, ஃப்ரெண்டு வந்துருவாங்க, வேலை செய்கிற இடத்துல உள்ள ஆட்கள் வந்துருவாங்க, குடும்பத்தார் வந்துருவாங்க, சில இடத்துல ஊழியர்கள் உள்ள நுழைஞ்சிருவாங்க. அவங்க ஆண்டவரே விட்டுட்டா ஊழியக்காரர் சொல்றதான் நான் செய்வேன், இயேசு விட்டுருவாங்க. அது கூட ஆபத்து. இயேசுவும் நீங்களும் க்ளோஸா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஆண்டவரே நீர் என் கூட இருக்கணும், நாம கூட இருப்போம் ஆண்டவரேன்னு சொல்லி உறுதியா இருங்க. ஆண்டவர் கூடவே இருப்பார். இப்போ உங்க கூட இருக்கிறார், உங்களோடு பேசுகிறார். மகனே மகளே, உன்னை கையில் ஒப்பு கொடு, நான் உன் கூட இருந்த நடத்துவேன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். சொல்றீங்களா? ஆண்டவரே நீங்க எப்பவுமே என் கூடவே இருக்கணும், என் குடும்பத்தோடு இருக்கணும், நீங்க தான் என்னை நடத்தணும், நீங்க சொல்றபடி நான் செய்வேன், உங்களுக்கும் எனக்கு நடுவா எதுவுமே வரக்கூடாது, என்னை முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன்.